இவங்களெல்லாம் வந்து காவல்துறை பிடிச்சு ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நாகேந்திரன்னு ஒரு இவன் இருக்கானே, அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கான். ஆம்ஸ்ட்ராங் கொலைய நாகேந்திரன் ஜெயிலுக்குள்ள இருந்தே பிளான் பண்ணி அசோத்மன் மூலமா முடிக்கிறான். அப்ப இந்த மாரி ரவுடிகள் உள்ள இருந்தாலும் ஆபத்து, வெளியில இருந்தாலும் ஆபத்து. உள்ள இருந்தாலும் ஆயுள் தண்டனை வந்தாலும் உள்ள இருந்துகிட்டு கொலை பண்ற வேலைய பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதனால அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ஒரு ரவுடின்னா அடி, அவனும் ஒரு நல்லவன் இல்லல்ல. அடிச்சு தூக்கி போடுங்க. நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு தடையா இருக்கா? தூக்கி போடுங்க. அவன அடுத்தவன புடிப்பான். அப்படிதான் யோசிப்பாங்க. எல்லாமே சட்டப்படி நடத்த முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு எதிரா சாட்சி கோர்ட்ல வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. கடைசி வரை ஜெயில்ல வைக்க முடியலல்ல. இடையில பெயில்ல வந்துர்றாங்கல்ல கொலை குற்றத்துல ஈடுபட்டவங்க கூட. ஒரு ரவுடி இருக்கானா காலியா, ரைட்டு அடுத்த ரவுடிக்கு நமக்கு போயிருவோம் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கப்பட்ட விஷயங்கள் தான் காவல்துறையில நெறைய விஷயம் உங்களுக்கு எதிரியா இதுக்காக பண்ணணுமான்னு. அவன் சாக வேண்டியவன். அவன் இருந்தா என்ன பண்ணுவான்? சம்பவ செந்தில் வெளில வரும்போது அவன் கொலை பண்ணுவான். இது மாரி கொலைங்கிறது ஒரு தொடர்கதை ஆயிரும்.